அவள் தானே எங்கள் புன்னகை. இப்படி பாதியிலே விட்டுட்டு போறதுக்கு தான் சில உறவுகளை இந்த கடவுள் கொடுக்கிறாரா? நானும் எவ்வளவுதான் வெளியே நடிச்சாலும் என்னால எதையுமே மறக்க முடியல. எவ்வளவுதான் நான் வெளியே எதுவும் தெரிஞ்சுக்காம எதையும் காட்டிக்காம நடிச்சாலும் உள்ளுக்குள்ள நான் படுற ரணம் யாருக்கும் தெரியாது. என் தங்கச்சிக்கு கூட அது தெரியாது. யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். என்னோட வழி எனக்கு எங்க பார்த்தாலும் எங்க கேட்டாலும் அவ ஒருத்தி மட்டும்தான் என் நினைப்புல வர்றான். இதுக்கெல்லாம் ஒரு வழியே கிடைக்காத. அப்பவும் சொல்றேன், நீ இருந்த மனசுல வேற யாரையுமே என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. எப்போதுமே நீ மட்டும்தான் முதல் காதல், அதுவே என் இறுதி காதல். காதல்ல காத்திருக்கிறது ஒரு சுகம்னு சொல்லுவாங்க. ஆனா காத்திருந்தோம் அது கிடைக்காதுன்னு தெரியும் போது, இல்ல அது நமக்கு இல்லவே இல்லைன்னு தெரியும் போது அதோட வலி முடியாது. மேகம் சாயும் நொடியோ நல்ல நேரம் பிரிந்து சென்று வழிகள் தந்து காயம் தாங்கும் நானும் வழிகள் எங்கும் செல்லும் போதும் திரும்பி பார்த்த நாளும் உன் சிவந்த கண்கள் என்னை கொள்ள சிதைந்து போற நானும் வருகிறேன் உன்னை தேடியே தவிக்கிறேன் வழிகள் என்றியே. அண்ணா அண்ணா என்னன்னா பண்ணி வச்சிருக்கீங்க? என்னது இது? மகேஷ் ஒன்னும் இல்ல மகேஷ், ஒன்னும் இல்ல. அண்ணா கைய கொடுங்கண்ணா முதல்ல. ஐயோ எவ்வளவு ஆழமா எடுத்திருக்கீங்க அண்ணா. நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் கூட நான் நினைக்கலண்ணா. வலிக்குது. மெதுவா கையை கட் பண்ணும் போது தெரியலையே வலிக்கும்னு. அண்ணா இந்த வீட்டுல நீங்க தான் ரொம்ப பொறுப்பானவர், எல்லா விஷயத்திலயும் சரியா இருப்பீங்கன்னு நினைச்சேன்னா. ஆனா நீங்களே இவ்வளவு கோழையா இருப்பீங்கன்னு ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட்ண்ணா. எல்லாருக்கும் தெளிவானவனா இருந்து என் வாழ்க்கையில நான் வெகுளியா தானே இருக்கேன். நான் தயவு செஞ்சு பழச எதையுமே நினைக்காதீங்கண்ணா. அது முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போனதுக்கு என்னைக்குமே முடிச்சு போடக்கூடாதுன்னா. அடுத்து நம்ம லைஃப் என்னமோ அதை தானா பார்க்கணும். அது மறக்கவே முடியாதுன்னா எப்படி மகேஷ் முடியும்? மறந்து தானே ஆகணும். மறக்கிறது தான் வாழ்க்கை. முடியலையே. வலிக்குது. மெதுவா. அண்ணா எனக்கும் புரியுதுண்ணா. அதுக்காக நீங்க உங்களோட பாசிட்டிவே நினைச்சிட்டு ப்ரெசண்ட்ல இருக்கவங்க சந்தோஷத்தை இழக்கிறீங்க தானே சொல்ல போறேன். நாளைக்கு விடிஞ்சா நம்ம தங்கச்சிக்கு என்கேஜ்மெண்ட். ஆனா நீங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு புரியல. நீங்க மொத்தமாவே இந்த உலகத்தை விட்டு போகணும்னு இப்படி பண்றீங்களா, இல்ல கொஞ்சம் கொஞ்சமா உங்களை நீங்களே காயப்படுத்திக்கணும்னு இப்படி பண்றீங்களா? மொத்தமா போகணும்னு ஆசைதான். ஆனா என்னால என் தங்கச்சியை விட்டோ இல்ல உங்க எல்லாத்தையும் விட்டோ போக முடியாது. அதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் வலிகளை நான் எனக்குள்ளேயே கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுதான் இந்த வலி. அண்ணா ஒன்னு சொல்லணும்னு தோணுச்சு, ஸோ சொல்றேன். இந்த உலகத்துல எல்லாருக்குமே பாஸ்ட்னு ஒன்று இருக்கும்னா, யாருமே பாஸ்ட் இல்லாம இந்த உலகத்துல இருக்கவே முடியாது. அதே மாதிரிதான் உங்க லைஃப்லயும் அந்த ஒரு பாஸ்ட். ஆனா அண்ணா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அது பாஸ்ட்னா பொய். ஆனா இப்போ ப்ரெசண்ட்டை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது உண்மை. ஒருவேளை பாஸ்ட்ல இருந்தவங்க நம்ம லைஃப்ல திரும்ப ப்ரெசண்ட்ல வந்துடவே முடியாது. என்ன ஒருவேளை அவங்க வந்தாங்கன்னா அதை விட அதிர்ஷ்டசாலி இந்த உலகத்துல யாரும். பாஸ்ட் லைஃப்ல உங்களுக்கு கிடைச்ச அன்பை விட ப்ரெசண்ட்ல ஒருத்தவங்க உங்களுக்கு கொடுக்க தயாரா இருக்கும் போது அந்த பாஸ்ட் லைஃப் ஒண்ணுமே இல்லாம போயிடுனா. அப்படிலாம் நான் யாருமே எதிர்பார்க்க மாட்டேன். எனக்கு அவ ஒருத்தி மட்டும்தான். நீங்க அப்படி நினைக்கிறீங்க. ஆனா உங்களுக்காகவும் உங்க ஒருத்தருக்கு நீங்க பாஸ்ட்ல இழந்த அதே அன்பை திரும்ப கொடுக்கறதுக்காகவும் ஒருத்தவங்க பிறந்திருக்கலாம்ல. பிறந்திருக்கிறது என்ன, பிறந்து வளர்ந்து இனி யாரும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு கூட இருப்பாங்கண்ணா.
ஒன்னே ஒன்று மட்டும் சொல்கிறேன்னா, எதுவும் கடந்து போகும். இதை மட்டும் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க ப்ளீஸ். அப்புறம் கையை கட் பண்ணதை யாருக்கிட்டே காமிச்சிக்க வேணாம். பார்த்துக்கலாம், ஓகேவாண்ணா? ஏ லூசு, என்ன இன்னும் சேலை கட்டாம என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல நீ இன்னும் பியூட்டிஷியன்ல இருந்து ஆள் வரல. அவங்க தானே வந்து கட்டி விடுவாங்க. ஐயோ ஆமால, இன்னும் அந்த பொண்ணுங்க வந்துட்டு இருக்காங்க. கால் பண்ணலையா? இப்பதான் நீ கால் பண்ண, வந்துட்டே இருக்கேன்னு சொன்னாங்க. சரி ஓகே. என்னடி என்கேஜ்மெண்ட் ஆக போகுது, கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லாம இருக்கேன். ஹரி என்ன சந்தோஷம் இல்லைன்னு யாரு நீ சொன்னா? சந்தோஷம் தான். என்கேஜ்மெண்ட் ஆக போற பொண்ணு முகத்துல எப்படி சந்தோஷம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதா? நான் ஒன்றும் ஓடி வந்தெல்லாம் கல்யாணம் பண்ணல. உன் அண்ணன் என்ன முறைப்படி தான் கல்யாணம் பண்ணாரு. அது ஞாபகத்துல இருக்கா இல்லையா? அப்போ எப்படி ஹாப்பினஸ் இருக்குன்னு தெரியாதா? எனக்கு தெரியுது உன் வலி என்னன்னு. உன் அண்ணனுங்களை விட்டு உன்னால பிரிய முடியாது. ரெண்டாவது, நீ வாழ போற குடும்பத்துல உனக்கு வில்லியா உன் நாத்தனார் இருக்காங்கன்னு நீ யோசிக்கிற, சரிதானே? சாதாரண ஒரு புடவையில கூட உன் விருப்பம் இருக்கக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. நாளைக்கு நீ விருப்பப்பட்டு உன் புருஷன்கிட்ட எதையாவது சொல்லும் போது அதை பண்ணக்கூடாதுன்னு அவங்க தடுப்பாங்கன்னு நீ நினைக்கிற, அப்படித்தானே? ஐயோ நீ அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் வாழ்க்கையில விட்டு கொடுத்து போறது நீ. ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட நம்ம லைஃப்ல நம்ம சாக்ரிஃபைஷன் பண்ணலன்னா அப்புறம் ஒரு பெரிய விஷயத்த நம்ம சாக்ரிஃபைட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னாலும் அது முடியாம போயிடும். நான் கூட நினைச்சேன் நீ கொஞ்சம் தெளிவில்லாம இருக்க, உனக்கு இன்னும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்குன்னு. ஆனா நீ தெளிவா தான் இருக்க. ஆனா உன் மனசை போட்டு நீ குழப்பிக்கிட்டு இருக்க, அதுதான் முக்கியமானது. அதை விட்டு தள்ளு, புரியுதா? அதை எதையும் போட்டு குழப்பாம நார்மலா இரு. ஹரி வாங்கத்த. அம்மா உன்னை விஜய் கூப்பிட்டாமா, நீ போலையா? கூப்பிட்டாருதான். சரி ஹரி வந்து சாரி கட்டிட்டா என்னன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். இன்னும் அந்த பியூட்டிஷியன் பொண்ணுங்க வரலையா? அதை சொல்லதான் வந்தேன். 2 பொண்ணுங்களுமே வந்துட்டாங்க. மேல ரூம் இருக்குன்னு சொன்னேன். அவங்களுக்கு ஒரு காஃபி போட்டு கொடுத்து அப்புறம் வர சொல்லு, ஓகேவா? சரிங்க நான் பாத்துக்கிறேன். என்னம்மா? இங்கே பாரு ஹரி, அங்கே ட்ரெஸ் கடையில் நடந்தது ஞாபகம் இருக்குல்ல? அதாவது அந்த இடத்துல உன்னை விட்டு கொடுத்து போன அம்மா சொல்லலை. ஆனால் அவங்க என்ன சொன்னாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போமா. ஏன்னா இது உனக்கு பிடிச்சிருக்க லைஃப்னு சொன்னேன், அதனால தான். அதெல்லாம் நீ ஒன்று எனக்கு சொல்லித்தர வேணாம். அது எல்லாத்தையும் என் அண்ணன் எனக்கு ஒரே வார்த்தையில் சொல்லி கொடுத்துட்டான். எதுவாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை எனக்கு தெரியுமா. நான் பார்த்துக்கிறேன். மா, என் தங்கச்சி பத்தி நீங்க கவலையே பட வேணாம். வா விக்ரம், என்ன நீ மட்டும் தான் வந்திருக்க? என்ன மத்த எவனையும் காணோம்? எல்லாம் எரும மாடுங்க மாதிரி தூங்கிட்டு இருக்குங்க. எந்திரிங்கடான்னு சொன்னா தூங்கி படுத்து வளைஞ்சிட்டு கிடக்குறானுங்க. இப்பதான் மகேஷ் எழுப்பிட்டு வந்தேன். அது மறுபடியும் தரணி வச்சுட்டு தூங்கிடுச்சு. இவன் தான் சின்னவன் தான் என்ன பண்றான்னு தெரியல. நைட்டே சுத்தமா தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு இருந்தான். அவன் ஒரு வாரமாவே சரியில்லைம்மா. விஜய் சொன்னா என்னன்னு தெரில, பார்க்கலாம். தங்கச்சி என்கேஜ்மெண்ட் முடியட்டும், என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம். சரிங்கம்மா. என்ன குட்டிமா இன்னும் ரெடி ஆகாம இருக்க? பியூட்டிஷியன்ல இருந்து ஆள் வரேன்னு சொன்னாங்கண்ணா, அதான் குளிச்சிட்டு மட்டும் உட்காந்துருக்கேன். இன்னுமா வராம இருக்காங்க? கீழே ஹால்ல எட்டி பார்த்துட்டு வந்து 2 பொண்ணுங்க நின்றாங்களே. அவங்க அப்பதே வந்துட்டாங்க. வந்ததும் வேலை பார்க்க சொன்னா நல்லா இருக்காதுல்ல, அதனால ஒரு காஃபி போட்டு கொடுக்க சொல்லி இப்பதான் அண்ணி அனுப்பி வச்சேன். சரிங்கம்மா. சரி நீங்க போய் மற்ற வேலையை பாருங்க, நான் ஹரிக்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன். சரிப்பா. வர்றா கல்யாண கல்யாணம் ஒண்ணு சொல்லுவாங்களே, அது என் குட்டிமா முகத்துல வந்தாச்சு போல. அதெல்லாம் இல்ல, நீ வா இங்க வா, பக்கத்துல வா. உட்காந்தாச்சு. என்ன குட்டிமா? அது ஒன்றும் இல்லை. இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் புருஷன் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் திரும்ப இந்த வீட்டுக்கு வந்தா என்ன உன் தங்கச்சி மாதிரி, அதாவது இப்போ நான் தங்கச்சியாக இருக்கேன் பார்த்தியா, இந்த மாதிரி என்ன நீ பாப்பியா இல்லை என்ன வேற வீட்டு பொண்ணு மாதிரி பாப்பியா? ஏன் குட்டிமா இப்படி கேட்குற? இல்லைண்ணா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, ஒரு வீட்டில் ஒரு பொண்ணாக பிறந்தோம்னா நம்ம இன்னொரு வீட்டுக்கு வாழ போகும்போது நம்ம பிறந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு சந்தோஷம். புகுந்த வீட்டுக்கு போயிட்டோம்னா அங்கே அவங்களோட ஃபேமிலி ஆகிடுவோம். திரும்ப நம்ம வீட்டுக்கு வந்தால் நம்மளோட விருந்தாளி மாதிரி தான் வந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் சொன்னேன், என் அண்ணா அப்படிலாம் இல்லை, என்னை நல்லா பார்த்துப்பான், நான் அங்கே போனாலும் இங்கே வந்தாலும் என்னை ஒரே மாதிரி தான் பார்த்துப்பான் அப்படிலாம் சொன்னேன். ஆனால் அப்போது இந்த மேரேஜ் பற்றின எந்த ஐடியாவும் இல்லாதனால சொன்னேன். ஆனால் இப்போது மேரேஜ் எனக்கு ஆக போகுது, நான் இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது நீயும் எல்லாரும் மாதிரியும் என்னை ஒதுக்கிடுவியா? கிளிய வளர்த்து குரங்கு கையில் ஒன்றும் பிடிச்சி கொடுக்கலடா குட்டிமா. உன்னை நல்ல இடத்துல தான் அண்ணன் கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன். மற்றவங்களுக்கெல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியல, ஆனால் என்றைக்குமே நீ என் குட்டிமா தான். ஏன் உனக்கே ஒரு குழந்தை பிறந்தாலும் நீ எனக்கு குட்டிமா தான். இது உன் வீடுற குட்டிமா,
நீ எப்போ வேணாலும் வரலாம் என்ன நீ இங்க வந்தா விருந்தாளியா தான் வரணும் அப்படிலாம் அண்ணன் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன் அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கவங்க யாரையும் சொல்லவும் விட மாட்டேன் நீ கல்யாணமே பண்ணிட்டு போனாலும் அண்ணன் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாவது உன்னை வந்து பார்க்க வந்துடுவேன் ஒரு வீட்டில் 3 பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா அதுல 2 அண்ணனுங்க ஒரு தங்கச்சியா இருந்தாலும் அதுல மூத்தவன் எல்லாத்தையும் பொறுப்பா இருந்து எடுத்து செய்வான் அப்பா அம்மாக்கு என்னமோ தான் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அதோட கடமை முடிஞ்சிச்சுன்னு நினைப்பாங்க ஆனா அவங்களோட சுமைய மூத்த அண்ணனா இருக்கானே அவன் மேலே ஏற்றி விட்டுருவாங்க நான் அதை சுமையா நினைக்க கூடாது ஏன்னா தங்கச்சி மேல உண்மையான பாசம் வச்சிருக்கவன் அதை சுமையா நினைக்க மாட்டான் அவ தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல அவ சந்தோஷமா வாழணும்னு அவன் அண்ணன் நினைப்பான் அவ வாழ்றாளோ இல்லையோ கண்டிப்பா வாழணும் என்ன அதுக்கப்புறம் அவ மாசமானதுக்கு அப்புறம் அவ குழந்தைக்கு வளகாப்பு போடுறதுல இருந்து அவ குழந்தைய பாத்துக்கிறதுல இருந்து தாய்மாம சீர் செய்யறதுல இருந்து இந்த மாதிரி அண்ணனுக்கு ஏகப்பட்ட கடமை இருக்குமா அதே மாதிரி உன்னோட குழந்தைக்கும் அண்ணன் எல்லாத்தையுமே செய்வேன் என்ன நீ என்னைக்குமே என் குட்டி மாதான் உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி உனக்கு ஒரு புருஷனே அமைச்சு கொடுக்க தெரியும் உன்னோட குழந்தைங்கள என் குழந்தைங்க மாதிரி பாராட்டி சீராட்டி வளர்க்கவும் தெரியும் உன்னை வளர்த்த எனக்கு உன் குழந்தைங்கள வளர்க்க தெரியாதா கடைசி வரைக்கும் உன் தங்கச்சியாவே இருந்துட முடியாதானே ஒரு ஏக்கம் ஆனா முடியாதுல்ல மனசுக்கேத்த மாப்பிள்ளைய உன் மனசு போல மனம் முடிப்ப சீமந்தமும் நடத்தி வைப்ப உன் குழந்தைகளை நான் சுமப்ப 16 பெற்று நீ வாழணும் அத பார்த்து நான் தினம் தினம் மகிழணும் நம்ம ஊரும் உறவும் உனது வாழ்வை மகிழ்ந்து பாடணும் எப்பா போதும் போதும் உங்க ஆர்ப்பாட்டம் அங்க பாருங்க வந்தாச்சு பியூட்டிஷியன்ல இருந்து ஏமா போதும் அழுது எங்கம்மா வாங்கம்மா வாங்க டே மூதேவி என்ன காரியத்தை செஞ்சு வச்சுட்டு இப்ப என்னை உன் வீட்டுக்கு வர சொல்லியிருக்க சரி நிச்சயதார்த்த பலகாரம்லாம் கொடுப்பாங்க லட்டெல்லாம் கொடுப்பாங்க ஜிலேபி கொடுப்பாங்கன்னு வந்தா நீ மொத்தமே ஜிலேபி வச்சு விட்டுருவோம் போல டேய் மச்சி நீ என்ன இப்படி இருக்க இன்னைக்கு என் தங்கச்சிக்கு என்கேஜ்மெண்ட்டா அதுக்கு பியூட்டிஷியன் வேணும்ல அதுக்காக தான் ஏண்டா எனக்கு தெரிஞ்சு அவ இன்ஜினியரிங்கும் ஒழுங்கா படிக்கல படிக்கவும் மாட்டா நீ ஏன்டா சம்மந்தமே நம்ம பியூட்டிஷியன் அவ கையில பேக்கை கொடுத்து விட்டு கொண்டு கூட்டு வந்திருக்கேன் எனக்கு ஒன்றும் புரியல சரி அதை கூட விட்டுரு அவ கூட ஒருத்த வந்திருக்காளே அவ யாரா டேய் அது அவளோட அக்காடா இரும மாடு ஆக்சுவலா பியூட்டிஷியன் அவங்க அக்கா தான் அவங்க அக்கா ஒரு மேட்ரிமோனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம் சைடில் பியூட்டிஷியன் படிச்சாங்க ஆனா பியூட்டி பார்லர் வச்சு பியூட்டிஷியன் நடத்துற அளவுக்கு அவங்க கிட்ட பணம் இல்லை ஆனா இன்ட்ரெஸ்ட் இருக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு பிரைடல் மேக்கப் போடணும்னா அவங்கள வர சொல்லி தான் மேக்கப் போடுவாங்களாம் அந்த கேப்ல ஏன் நான் ஏழை பார்த்துக்கலாம்ல அதான் வர சொன்னேன் டே நீ பல்லே ஆளு தாண்டா லவ் பண்ணா எல்லா திருட்டுத்தனமும் கத்து வச்சுக்கணும் அதான் அங்க யாரு மேக்கப் போடுவாளா நான் 2 ஓரமா ரசிப்படா உடனே உன் அண்ணன் உன்னை பேக்கோட வீட்டை விட்டு துரத்து வரா அதை பார்த்து நான் சிரிப்பேனா ரொம்ப ஆசைப்படாது என்ன நான் ஆசைப்பட மாட்டேன் இது வரைக்கும் உன் மகேஷ் அண்ணனுக்கு மட்டும்தான் தெரியும் நீ லவ் பண்றது இன்னைக்கு நீ வாழவே வீட்டுக்கு கூட்டு வந்துட்ட இனி என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி உன் தங்கச்சி என்கேஜ்மெண்ட் முடியறதுக்குள்ள உனக்கு பொங்க வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் வாழ்த்துக்கள்ரா தீபாவளி தான் வருது அட்வான்ஸ் பொங்கல் அப்படியே பொங்க வச்சாலும் கூட சேர்ந்து நீ தான் பொங்கணும் ஓகே அதுக்கு தான் நான் வர சொல்லியிருக்கேன் ஏதோ லட்டு ஜிலேபிலாம் கொடுக்குறாங்கன்னு வீட்டுக்கு வந்தா மொத்தமா முடிச்சு விட்டுருவோம் போலடா அவ்வளோதான் முடிச்சு விட்டீங்க போங்க எனக்கெல்லாம் ஃப்ரெண்டா இருந்தா இது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஓகே நல்லா அக்செப்ட் பண்ணணும் மூடிட்டு போடா வாங்கம்மா வாங்க வாங்க வர சார் சரி குட்டிமா அழக்கூடாது ஓகேவா அண்ணன் வெளியே இருக்கேன் சாரி கட்டி ரெடி ஆகும் ஓகேவா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாங்க சீக்கிரம் ஐ லவ் யூ so much சார் சி கனவா என்ன கனவுல கூட ஐ லவ் யூன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா நிறுத்தாம டேய் மகேஷ் உனக்கு என்னாச்சு நீ தேடிட்டு இருக்கிறது உன்கிட்ட மேட்ரிமோனிலேருந்து கால் பண்ணவ ஆனா இவ யாரு புதுசா டேய் ஒருவனுக்கு ஒருத்தி தான் நீ டபுள் எல்லாம் வச்சுக்க கூடாது
ஆமா, இங்க ஒருத்திக்கே அவன் அல்லாடிக்கிட்டு இருக்கான், இதுல ரெண்டு வேற. முதல்ல இந்த ஐ லவ் யூவை கட் பண்ணணும். நம்ம தேடிட்டு இருக்கிறது அந்த மேட்ரிமோனிய. ஆனாலும் இந்த ஐ லவ் யூ நல்லா தானே இருந்தது. இப்போ நான் என்ன பண்ணணும்? மேட்ரிமோனியா ஐ லவ் யூவா? ஐயோ முருகா குழப்புது. சரி ஓகே, இப்போ பொத்திக்கிட்டு எந்திரிச்சு போய் குளிச்சுட்டு கிளம்புவோம். தங்கச்சிக்கு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட். நல்லா கனவு உலகத்திலேயே மிதந்துட்டு உனக்கு பெல்ட் எடுத்து 2 சாத்தினாதான் உனக்கு அறிவு வரும். இந்த பிரைடல் ஓகேவா? இல்ல வேற ஏதாவது சேஞ்ச் பண்ண கூட பண்ணிக்கலாம். இல்ல ஓகே தான், நல்லா தான் இருக்கு. நானும் எத்தனை பியூட்டிஷியன் பார்த்துருக்கேன், ஆனா இப்பதான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நீங்க பியூட்டி பார்லர் வச்சிருக்கீங்களா என்ன? இல்ல பியூட்டிஷியன் படித்தேன், இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஆனா பியூட்டி பார்லர் வச்சு பியூட்டிஷியன் நடத்துறதுக்கு அந்த அளவுக்கு அமௌண்ட் இல்லை. ஸோ படித்ததோட அப்படியே விடாமல் இந்த மாதிரி ஏதாவது பிரைடல் மேக்கப் கூப்பிட்டாங்கன்னா நான் போய் பண்ணி விட்டுருவேன். அவன் என் தங்கச்சி. ஓ ஓகே. உங்கள் பேர்? மிருதுலா. நான் ஒரு மேட்ரிமோனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அங்கே வர சம்பளம் பத்தாம இந்த மாதிரி பிரைடல் மேக்கப்லாம் பண்ணி விட்டு அது மூலமாக கொஞ்சம் சேலரி. ஓ ஓகே ஓகே. அக்கா அவங்க உன் பேர் தான் கேட்டாங்க, நீ என்ன வேலை பார்க்குறேன்னு கேட்கல. சும்மா ரெடி, என் தங்கச்சி அப்படிதான். நீங்க கண்டுக்காதீங்க, வந்ததுலேருந்து நான் தமாசா தான் பேசுறாங்க. அவன் அப்படிதான். அப்புறம் உங்களுக்கு 5 அண்ணனுங்களா? வெளியே உங்க அண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க, அதான். 5 அண்ணனுங்க. நான் வீட்டுக்கு ஒரே பொண்ணு. 5 அண்ணனுங்கள என் 2வது அண்ணன் மேல எனக்கு கொஞ்சம் பாசம் ஜாஸ்தி. இங்க உள்ள வரும்போது ஒருத்தன் உட்காந்துருந்தான்ல, அவன் தான் என்னோட விக்ரம் அண்ணா. கவனிச்சோம். நல்லா ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தீங்க. என்ன பண்றது, பொண்ணுங்க நம்ம மேரேஜ் ஆகி போயிட்டா எப்படின்னு ஒரு வீட்டுக்கு போய் தானே ஆகணும். ஆனா அங்க இருக்கிற ஃபேமிலி அனுசரிச்சு போனா நம்மளுக்கு எல்லாமே ஓகேவா இருக்கும். அக்கா உன்னை மேக்கப் தான் போட சொன்னாங்க, நீ எதுக்கு வாழ்க்கை தத்துவலாம் அழுது விட்டுட்டு இருக்க? கழுத மூடிட்டு ரெடி. ஆரி புட்டி நீ தான் குண்டமா. நான் இவ்வளவு பக்கவா வந்தேன். ஷோ இந்த எருமை மாடு உள்ள கொண்டு விட்டுட்டு எங்க போய் விழுந்து சாக போச்சுன்னு தெரியல. என்ன கேட்க போறீங்க சொல்லுங்க. உன் அம்மால ஓல்ட் ஆயிட்டா, உன் அம்மால அழகு கிடையாது, நீ தாண்டி பொட்ட அழகு. அப்ப சொல்றேன் பாரு, அம்மா அழகாவே இருந்தாலும் நீ தான் அழகு. அச்சோ அப்பெல்லாம் மாத்தி பேச மாட்டேன். அம்மாலாம் கிளவி இரு, பேர் அம்மா வரட்டு பாப்போம். என்னவா அப்பாக்கு பொண்ணுக்கும் ஒரே ஆர்கியூமெண்டா இருக்கு? என்னடா பொறுக்கி அப்படி பாக்குறீங்க? பொறுக்கி சார் வரா. என்னடா பொறுக்கி சைட் அடிக்கிறியா? குட்டிமா, இன்னைக்கு அப்பானால நிஜமா போய் சொல்ல முடியாது. சாரி குட்டிமா, இன்னைக்கு அம்மா தான் அழகா இருக்கா. என்னடா பொறுக்கி, அம்மா அழகா இருக்காளா இல்ல நான் அழகா இருக்கானு உன் பொண்ணு கேட்க சொன்னாளா? ஆமா, நான் கூட போய் சொல்லிடலாம் இன்னைக்கு குட்டிமா தான் அழகா இருக்கானு. ஆனா இன்னைக்கு என்னால பொய்யே சொல்ல முடியாது, என் வாயில பொய்யே வராது. அழகாவே இல்லைன்னாலும் என்னைக்குமே என் பொண்டாட்டி அழகுதான். ஐயடா வலியுது, தொடச்சுக்கோங்க, நாங்க வர்றோம். விஜய், உங்களால என் பொண்ணுகிட்ட எனக்கு கிடைச்ச மரியாதை பாத்தீங்களா? குண்ட மாண்டு போறா, ஆள பாரு போங்க. போனது சரி, இன்னைக்கு இந்த அழகு கூட இன்னும் கொஞ்சம் அழகு சீக்கலான்னு இருக்கேன். ஐயடா இந்த வேலைலாம் என்கிட்ட ஆகாதுன்னு வேர்க்கனே நேராச்சு. மாப்பிள்ளைட்டுக்காரங்க வந்திருப்பாங்க, தள்ளுங்க நாங்க வர்றோம். இல்லையே, இன்னும் கொஞ்சம் அழகு சேர்த்தே ஆகணும். டேய் பொறுக்கி மாமா, ரொம்ப சேட்டை பண்ற நீ, போ. இது கூட நல்லா இருக்கு.
ஐயோ இந்த நாயை பார்க்கறதுக்கு இது வீட்டுக்கு போய் சொல்லிட்டு வந்தா இது எங்கே ஆட போச்சுன்னு தெரியல. இந்த ஆரஞ்சு மண்டை இருந்தால் கூட அவனை கூட ஏதாவது ஒன்று கோர்த்து விட்டுறலான்னு பார்க்குறேன். முடிய மாட்டேங்குதே. என்ன பண்ணுறது? என்ன சொல்லி வெளியே போகலாம்? இந்த ரெஸ்ட் ரூமில் தண்ணி வரல. வேற காலையில் தான் மோட்டர் போட்டு விட்டாங்க. ஐயோ சாரி, நானே என் அண்ணன் ரூமில் தான் போய் காய குடிச்சிட்டு வந்தேன். என் ரூமில் வாட்டர் ஒர்க் ஆகாது. என்னோட அண்ணன் ரூம், சின்ன அண்ணன் ரூம் பக்கத்து ரூமில் தான் இருக்குது. அங்கே போய் யூஸ் பண்ணிக்கிறீங்களா? அவன் இனியாரும் பால்கனியில் இருப்பான், குளிச்சுட்டு ரெடியாக இருப்பான். யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை, ஒரு மாதிரி கில்ட்டி. அதான் சொல்கிறாங்கல்ல, போ போய் யூஸ் பண்ணிட்டு வா போ. இது ஒன்றும் நம்ம வீடு இல்லடி. நம்ம வீடு இல்லை, உங்கள் வீடு இல்லை. நீ எதுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இது உங்கள் வீடு மாதிரி நினச்சிக்கோங்க. ஓகேவா? போங்க. என் அண்ணன் எப்படி வெளியே தான் இருப்பான், நீங்கள் போய் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. எம்டி, ஆமா எம்டி. என்னையவே தாங்கி பிடிச்சிட்டு என்னையவே மன்னிப்பு கேட்க வச்சிலடா. எப்போதுமே நான் ஒர்க் பண்ற ஆஃபீஸ்ல எம்டி எனக்கு தான் அடங்கியிருக்கணும். நான் அவனுக்கு அடங்கியிருக்க மாட்டேன். அப்படித்தான் நான் முன்னாடி பார்த்த ஆஃபீஸ்ல எம்டி எனக்கு அடங்கியிருந்தான். ஆனா நான் உனக்கு அடங்கியிருக்கணுமா? டேய், நான் சந்தியா. என்ன என்ன நினைச்சிட்டு இருக்க? ஆஃபீஸ் ஒளிக. நீ என்ன வேலைக்கு எடுத்துக்கிட்டதெல்லாம் ஓகே தான். ஆனா ஆனா நீ 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 எனக்கு தான் அடங்கியிருக்கணும். நானும் உனக்கு அடங்கியிருக்க மாட்டேன். இப்ப பாரு, நாளைக்கு உனக்கு சந்தியா யாருன்னு தெரியும். எங்க அந்த ஃபைலு எழுதி வைக்கிறேன்டா. ஆஃபீஸ் ஒழிகன்னு. நாளைக்கு வந்து ஐயோ சந்தியா மேடம் நீங்களே இந்த ஆஃபீஸில் வேலை பாருங்க, வேற யாரையும் நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு உன் வாயில சொல்ல வைக்கல. என் பேரு சந்தியா இல்ல. இன்னைக்கு நீ ஆஃபீஸ்க்கு வர மாட்டியாம்ல? ஓகே இதுதான் எனக்கு கிடைச்சிருக்க லக்கி சான்ஸ். ஏன்னா நீ இருக்கும்போது என்னால் ஒரு வேலையும் நான் செய்ய முடியாது. அதனால தான். ஓகே, நாளைக்கு வந்து நீ ஃபைலை பார்த்த உடனேயும் அப்படி ஷாக்காய் நிப்ப. அதோட நானே இந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ணணும்னு உன் வாயால சொல்ல வைக்கிறேன். சந்தியாவா கொக்கா. எனக்கு குடிக்கிறவங்கள பார்த்தாலே சுத்தமா பிடிக்காது. பரவாயில்லையே, ஏதோ அவங்க அண்ணன் யூஸ் பண்ற ரெஸ்ட் ரூம்னு சொன்னாங்க. நார்மலா பாய்ஸ் யூஸ் பண்ற ரெஸ்ட் ரூம்லாம் ஒரு மாதிரி தானே இருக்கும். நீட்டா வச்சிருக்கான். யாரா இருக்கும்? சரி ஓகே, நம்ம யூஸ் பண்ணிட்டு போலாம். இருந்தாலும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நீங்கள் அடுத்தவங்க வீட்டில் வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணாலே கொஞ்சம் பயம்தான். எல்லா விஷயத்துலையுமே கேர்ஃபுல்லாக தானே இருக்கணும். சுற்றி முற்றி பார்த்துக்கலாம். இந்த சரக்கு பாட்டில் எங்கே பார்த்தாலும் அப்படி உச்சந்தலைக்கு சூடேறுது. கருமம், இவனும் ஒரு குடிகாரன் தான் போல. குடிச்சிட்டு எவ்வளோ பப்ளிக்கா பாத்ரூமுக்கு வெளியே வச்சிருக்கான் பாரு. எரிச்சலா வருது. தண்ணியே வழியில அந்த ரெஸ்ட் ரூமே யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். சோ நெஞ்சுக்குழி விட்டு விட்டு துடிக்கும் அடி நெருப்புக்குள் இணைந்த நடுக்கம். முகத்துக்கும் சண்டையா? அட முத்தமிட வேறு இடம் இல்லையா? மழை துளி தொல்லையா? அட அடை மழை காக்க எண்ணம் இல்லையா? சுற்றி எல்லாம் எரிகிற போதும் நாம் இன்பம் கொள்வது தேது. அடிபூகம்ப வேளையிலும் இருவான் கோரிக்கலை கொள்ளும். தேகத்தை அணைத்து விடு, சுடும் தீ கூட அணைந்து விடும். அடவும் பேச்சிலும் விடும் உன் மூச்சிலும் சுற்றி நின்றாடும் தீவண்ணம் அறிவது பின்ன குளிர். ஏ மகேஷ், அண்ணா இது வரேன். சாரி, நீங்க இங்க நீங்க இங்க என்ன பண்றீங்க? அன்னைக்கே தான் ஐடி கார்டு கொடுத்துட்டேனே, திரும்ப வீடு தேடி வந்திருக்கீங்களா என்ன? இல்ல ஐடி கார்டுல ஏதாவது காசு வச்சு மிஸ் பண்ணி? எக்ஸ்கியூஸ் மீ, ரொம்பதான். அந்த அளவுக்கு ஒன்றும் காசுக்கு பஞ்சத்தை அடிப்பட்ட பரதேசி ஒண்ணு இல்லைனா? இல்லங்க, அது என் வீட்டுல. ஏன் இது உங்க பாத்ரூமா? இல்லையே இல்ல, என் அண்ணன் ஒருத்தர் இருக்கான், அவனோட ரெஸ்ட் ரூம். ஓஹோ, சரக்கு அடிச்சா இப்படிதான் பப்ளிக் அடிப்பீங்களோ? எனக்கு சரக்கு அடிக்கிறவங்கள பார்த்தாலே பிடிக்காது. ஐயோ அலாட்டாய்க்கடா, அலாட்டாய்க்க. மகேஷ் உன்னை வான்னு சொன்னேன். இதோ வரேண்ணா. சரியான நேரத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். லேட் ஆகலன்னு நினைக்கிறேன். அதான். இல்லை சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் லேட் ஆகலை. ஐயர் நிச்சயம் வர மட்டும் படித்தா போதும். எங்களுக்கு தெரியும் நாங்கள் சரியான நேரத்தில் தான் வந்திருக்கோன்னு. ஏன்னா பஞ்சுவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம்ல.
சொல்லுங்க. நேற்று ஃபோன் பண்ணுவீங்கன்னு வெயிட் பண்ணியே காலையில் தூங்கி இருந்துச்சு தான் மிச்சம். ஃபோனே வரல. ஆ, தூங்கிட்டேன். ஓ, அப்போ என் நினப்பெல்லாம் இல்லை. நானும் அப்படி சொல்லவே இல்லையே. உங்க நினைப்பில்லாமலா? இன்னும் கோவம் போலன்னு நினைக்கிறேன். ஓகே, கோவம் போற மாதிரி ஒன்று சொல்லட்டுமா? என்ன சொல்ல போறீங்க? செம்மலகா இருக்கடி பூச்சிக்குட்டி. ஏன் விஜய், இவ்வளோ நேரம் உங்க தங்கச்சி சிரிக்கவே இல்லைங்க. பாத்தீங்களா? அவங்க அவங்க ஆள் வரவும் என்ன ஒரு சிரிப்புன்னு பேசுனதுக்கு அப்புறம். ஏன் நீ அண்ணன் கூட இந்த மாதிரி என்ஜாய் பண்ண முடியலன்னு வருத்தமா இருக்கா? அப்பா பாப்பா, உங்க அண்ணன் அப்படி என்ஜாய் பண்ணிட்டாலும். அண்ணி, எங்க அண்ணன் ஒரு காதல் மன்னன். உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு தெரியாமலும் எங்க அண்ணன் காதல் மன்னன் தான். என்னது? டேய், நல்லா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சு விட்டு போயிடாதடா. அண்ணா என்னன்னா உங்க எக்ஸ பத்தில அண்ணிட்ட சொல்லல. எக்ஸா? ஓ, உங்க அண்ணனுக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன். எக்ஸால வேற இருக்கா? சரி, என்கேஜ்மெண்ட் முடியட்டும். எவ்வளோ அந்த எக்ஸ் நான் பாத்துறேன். அண்ணா கங்க்ராச்சுலேஷன்ஸ், முடிச்சு விட்டீல. நல்லா இருக்கு. ஏண்டா பொறுக்கி பொறுக்கின்னு சொல்லும் போதே நினைச்சேன்டா. நீ வா, உன்னை வச்சுக்கிறேன். வச்சுக்க. என்னால எந்த ஒரு ஃபங்க்ஷன்லுமே நார்மலா இருக்க முடியல. என்னைக்கு அண்ணன் கணக்கு கேட்கிறாரோ அந்த அன்னைக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல. கடவுளே, எப்படிதான் அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர போறேன்? பேசாம நாளைக்கு அவரை பார்த்து மீட் பண்ணிடலாமா? உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் நான் கொடுக்குறேன், ஆனா 50 லட்ச ரூபா பணத்தை கொடுங்கன்னு சொல்லிடலாமா? ஆனா அவர் தான் எடுக்கவே இல்லைன்னு சொல்றாங்களே. ஐயோ, நான் இருக்கவே முடியல. ஐ லவ் யூவா இல்ல மேட்ரிமோனியா? சரிங்க சாமி, நல்ல நேரம் போறதுக்குள்ள சீக்கிரம் நிச்சயம் வர படிச்சிருங்க. சரிங்கம்மா. தேவிலம்பி வருடம் டிசம்பர் மாதம் வருகிற 1ஆம் தேதி மருதமலை பூங்கோதை அவர்களின் மகள்வழி பேத்தியும் சங்கர் சீதா அவர்களின் மகன்வழி பேத்தியுமான இந்திரா இளமாறன் அவர்களின் குமாரத்தியுமான ஹரிபிரியா என்கிற ஹரிக்கும் அருணாச்சலம் பிரபாவதி அவர்களின் மகன்வழி பேரனும் செல்லப்பாண்டியம்மாள் அவர்களின் மகள்வழி பேரனுமான கௌரி விஸ்வநாதன் அவர்களின் குமாரத்தனுமான காசிநாதன் என்கிற காசிக்கும் வருகிற டிசம்பர் 2ஆம் தேதி இவர்களின் திருமணம் பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. ரெண்டு வீட்லயும் தட்டை மாத்திக்கிட்டு பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் வாங்கிட்டு வந்த மோதிரத்தை போட சொல்லுங்க. இதே மாதிரி கல்யாணமும் நடந்து முடிஞ்சிடும். மோதிரத்தை மாத்திக்கோங்க. மாத்திக்கலாமா?